ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஏடன் மார்க்ரம். என்ன இன்னிங்ஸுங்க, அதாவது வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒரு டஃப்பான கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு செஞ்சுரி அடிக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பீப்புள் மைண்ட்ல இருக்கும். பிளாட் ட்ராக்ஸ்ல எவ்வளவு செஞ்சுரி வேணாலும் அடிச்சிடலாம், பட் அண்டர் என்ன சிச்சுவேஷன்ல சவுத் ஆப்பிரிக்கா இருந்தாங்க. அண்ட் மார்க்ரம் பொறுத்தவரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல நேத்தே வந்து லைக் ரொம்ப கான்பிடென்டா விளாட்னாரு. ஓகே, என்னோட கேம் வந்து நேச்சுரலா அக்ரெசிவா விளாடுறது, ஸோ நான் அதை ட்ரஸ்ட் பண்ணி விளாடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் விளாட்னாரு. அக்ராஸ் த பேட்லாம் விளாடல, மெரிட் ஆஃப் த பால், அதாவது ஓகே இங்க அடிக்கணும்னு இருந்ததுன்னா நாங்க வந்து ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணி அடிக்கிறேன் அப்படின்றதான் இன்னிங்ஸ் விளாடுனது. ஆக்சுவலா மார்க்ரம் சூப்பர் இன்னிங்ஸ், டு பி வெரி ஆனஸ்ட். எஸ், ஒரு லைஃப் லைன் கிடைச்சது அவருக்கு. KL ராகுல் ஒரு அருமையான ஈஸியான கேட்சை விட்டாரு, இல்லைன்னா செஞ்சுரி போட்டிருக்க மாட்டாரு, அப்பயே அவுட் ஆயிருப்பாரு. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 35 ரன்ஸ் அடிச்சாரு அவரு. அதனாலதான் சவுத் ஆப்பிரிக்கானால இன்னைக்கு ஒரு 78 ரன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் அவங்களால லீடு கொடுக்க முடிஞ்சுது. அண்ட் டெஃபினட்டா மார்க்ரமோட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹை கிளாஸ்ங்க. ஸோ எல்கர் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ மார்க்ரம் தான் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல இப்ப சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒரு மேஜரா மிகப்பெரிய ஒரு பிளேயரா வருவார் ஃபியூச்சர்லன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட்